நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குற்றாலம் சாரதா கடந்த 31ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக 5 நாள் இந்த திருவிழாவில் மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவை தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய தென்காசி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மிக சிறப்பாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு இளைஞர் கூட. அந்த அடிப்படையில் இன்றைக்கு காலை முதல் என்னோடு சுற்றுலாத்துறை சார்பாக நடைபெறுகின்ற பணிகளை பார்வையிடுவதற்கு வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்கு தர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் மதிப்பிற்குரிய வீராசாமி அவர்களே, மதிப்பிற்குரிய இங்கே ஏழை அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய சப் கலெக்டர், அதோடு என்னோடு வருகின்ற காங்கிரஸ் மாவட்டத்தில் சிவராஜ் அவர்கள், இன்னும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பிஆர்ஓ, சுற்றுலாத்துறையினுடைய அலுவலர்கள், இங்கே எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்கள், இந்த நிகழ்ச்சியில் இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்ற பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலிருந்து நீங்கள் கண்டுகளிப்பதற்கு ஏற்றவாறு, அதுவும் குற்றாலம் என்று சொன்னால் இன்றைக்கு ஞாபகத்தில் வரும் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய பண்பாடு, சமூகம் இவற்றையெல்லாம் குறிப்பிட்ட விதத்தில் இந்த மண்ணினுடைய வளம் மரபு எல்லாம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கே வரவேற்றிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் சுற்றுலாத்துறை சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரும்போது குற்றாலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் பெருந்திரள் மக்கள் கூட்டம். நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம், மரபு இவற்றையெல்லாம் நம்ம இங்கே வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய அளவில் இன்னைக்கு நான் அதை பெருமையாக இருக்கேன். ஏனென்றால் இந்த மண்ணுக்கு சில சக்திகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து சும்மா ஏதோ பொழுதுபோக்கிற்காக மட்டும் நாம் இதை நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு குற்றாலத்திற்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தினமும் வந்து போகிறார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணிற்கு சில மரபுகள் இருக்கிறது. இந்த மண்ணிற்கு சில தொன்மைகள் இருக்கிறது. இந்த மண்ணிற்கு கலாச்சாரம் இருக்கிறது. இந்த மண்ணிற்கு பாரம்பரியம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற விதத்தில் தான்
இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் 5 நாட்கள் 5 ஆண்டுகள் கிடையாது 5 நாட்கள் தொடர்ச்சியாக இது ஒரு பெரிய கலாச்சார விழாவாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலாச்சாரம் நம்முடைய தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடை குறிக்கின்ற விதத்தில் பல நிகழ்ச்சிகள் இங்கே நடக்கும். சிலம்ப போட்டி நடக்கலாம், அதே மாதிரி பாரம்பரிய வாத்தியங்கள், இன்னும் பலவிதமான கலைகள் எல்லாம் வந்து நடக்கும். அந்த அடிப்படையில் தான் என்னென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள், அடுத்த தலைமுறைகளுக்கு இதெல்லாம் மறைத்து விடக்கூடாது, தெரியாமல் ஆகிவிடக்கூடாது. அதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் சாரல் விழா என்ற பெயரில் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இதை மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் இணைந்து இதை நடத்துகிறது. இங்கே வரும்போது சொன்னாங்க, அதாவது இது ஒரு முன்னாடியெல்லாம் 10 நாள் தொடர்ச்சியாக நடைபெறும், இது வந்து 5 நாள் இப்போ நடக்குது. அது வந்து இன்னைக்கு 5 நாள் நடக்குது. இருந்தாலும் கூட இங்கே வரும்போது நிறைய கோரிக்கை, நம்முடைய இந்த சுற்றுலா தலங்களுக்கு வரும்போது இங்கே வரக்கூடிய மக்கள் நிறைய கோரிக்கைகளை இடம் வைத்தார்கள். நிறைய பேர் பெண்கள் உடை மாற்றுகின்ற அறை, அது மாதிரி கழிவறை, அது மாதிரி முதியோர்கள் வயதானவர்களுக்கு அவர்களுடைய தேவைகள், இப்படி நிறைய விஷயங்களை என்னிடம் சொன்னார்கள். இன்னும் வந்து கொஞ்சம் நமக்கு நெருக்கடியாக இருக்குது, இதெல்லாம் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் எனக்கு இதை எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. நான் இதையெல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த மாவட்டத்தில் என்னென்ன தேவைகள், இங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகள், இன்னும் தன்னார்வலர்கள், இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இந்தந்த பகுதிக்கு என்னென்ன தேவை அவற்றையெல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் திரு சி. ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில் நடக்கின்ற இந்த அரசு அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று குற்றாலத்தில் இன்றைக்கு 5 அருவிகள் இருக்கிறது. பழைய அருவி இருக்கிறது, ஐந்தருவி இருக்கிறது, இன்னும் டைகர் பார்க் இருக்கிறது, இப்படி 5 விதமான அருவிகள் இருக்கிறது. இந்த பகுதிகளில் என்னென்ன மேம்பாட்டு பணிகளை செய்ய வேண்டும், ஏன்னா வந்து வந்தால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மக்கள் வந்து முதல்ல நினைக்கிறது, நம்ம வந்து ஒரு சுற்றுலா தலத்துக்கு வந்தால் பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கணும், கழிவறை சுத்தமாக இருக்கணும். வயதான முதியோர்கள் வந்தால் அவங்க வந்து எப்படி பாதுகாக்க வேண்டும், அவங்க வந்து உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்கான அறைகள் இருக்க வேண்டும். அது மாதிரி அவங்க வந்து இந்த சாப்பிட்றது, அதாவது சாப்பிடக்கூடிய அந்த அது மாதிரிப்பட்ட உணவகங்கள் அவங்க அதெல்லாம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் விரும்புகிறாங்க. இவற்றையெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பட்ஜெட்டில் கூட நம்முடைய மதிப்பிற்குரிய கலெக்டர் அவர்கள் சில ப்ரப்போசல், சில திட்ட அறிக்கைகளை தந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்முடைய 5 அருவிகளிலும் ஒரு 11.5 கோடி ரூபாய்க்கு மேலே பணிகள் நடந்துருக்கு. அதே மாதிரி இங்கே கீழப்பாவூர் போனீங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரியில் அந்த படகு கட்டக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் மேம்பாட்டு பணிகள், படகு அணையும் தளம், அந்த வேலைகள். அதே மாதிரி அங்கே வந்து சில ஸ்ட்ரக்சர் பில்டிங்கெல்லாம் கட்டிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அது ஒரு 3.5 கோடி ரூபாய்க்கு அந்த வேலை நடந்துருக்கு. இன்னும் இங்கே நிறைய விஷயங்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களும் இங்கே இருக்கின்ற மக்களும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வருகின்ற காலகட்டங்களில் நிச்சயமாக வருகின்ற பட்ஜெட்டில்
ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தில் சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்துவதற்கான நிதிகளை பெற்று மக்கள் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் அவர்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு விரிவான திட்டத்தை ஏற்படுத்தி அதை செயல்படுத்துவதற்கு மாநில முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சுற்றுலாத்துறை மிக சிறப்பாக செயல்படும் என்பது உங்களுக்கு எந்தவிதமான சந்தேகம் வேண்டாம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் நாங்கள் மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக தான் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக வரக்கூடிய காலத்திலே ஆக்குவோம். அதில் நீங்கள் எந்தவித சந்தேகங்களுக்கு வேண்டாம் என்பதை சொல்லி வருகின்ற இந்த காலங்கள் இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகள் நீங்கள் கண்டுகளிப்பதற்கு மட்டுமில்லாமல் தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் புகழையும் ஏன் ஆன்மீகத்தையும் நிலைநாட்டுகின்ற விதத்தில் குற்றாலம் அமையும் என்பதை நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.